பரிசுத்த வேதாகமம் நம்முடைய தேவன் ஒன்றான மெய்தேவன் திருத்துவமாய் நித்தியமாய் இருக்கிறார்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. சிருஷ்டிப்பில் தொடங்கி புதிய எருசலேம் வரை தேவன் எப்படி திருத்துவமாக திரியேகமாய் செயல்படுகிறார்கள், நித்தியமாய் வாசம் பண்ணுகிறார்கள் என்பதையும் தெளிவாக அது காண்பிக்கிறது. குறிப்பாக வேத வசனத்தை நாம் ஆராயும் பொழுது பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி விழுந்து போன மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நித்திய ஜீவனை கொடுத்து நம்மை சுதந்திரித்துக் கொள்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வேதத்தை நாம் ஆராயும் பொழுது குமாரனாகிய தேவன் அல்லது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனே என்று சொல்லுகிறதை பல இடங்களில் நாம் காண முடியும். குறிப்பாக மத்தேயு 27 அதிகாரம் 46வது வசனத்தில் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித குலத்தினுடைய பாவங்களுக்காக தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்ன கடைசி வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தன் ஆவியை ஒப்பு கொடுப்பார். அதுபோல நீங்க பார்த்தீங்கன்னா குமாரனை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்திற்கு மார்க் 9 அதிகாரம் 7வது வசனம் நம்ம பார்க்கும் பொழுது மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து எலியாவோடும் மோசேவோடும் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் மறுரூபமாகுகிறதை சீஷர்கள் பார்க்கிறார்கள். அப்போ பேதுரு வந்து, ரபி, உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் போடட்டா என்று கேட்கும் பொழுது ஒரு சத்தம் வானத்திலிருந்து எழும்பும், ஒரு மேகம் அவர்களை நிழலிடும். அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், இவரின் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த சத்தம் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். பிதா இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சாட்சியிடுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா முக்கியமான கேள்விங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குமாரனாகிய தேவனே என்று எங்காவது சொன்னதுண்டா? அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எபிரேயர் 1 அதிகாரம் 6 to 8 வசனம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேலும் தமது குமாரனை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது என்று பிதாவாகிய தேவனானவர் குமாரனாகிய தேவனை அங்கீகரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இது பொதுவாக எங்கிருந்து எடுக்கப்பட்டது இந்த வசனம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் ஒருவரை இன்ஸ்பயர் செய்து அங்கே எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டது எங்கிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 45 அதிகாரம் 6-7. தேவனே, உமது சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ திரியேக தேவன் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதாவது ஒன்றான மெய்தேவன் திருத்துவமாக நித்தியமாய் வாசம் பண்ணுகிறார்கள், நம்மை மீட்டு கொண்டார்கள் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். 2 கொரிந்தியர் 13:14 என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.